சாத்தான்குளம் வழக்கில் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை. இரட்டை தூக்கு தண்டனை என்றால் என்ன? இவர்கள் 9 பேரும் மேல்முறையீடு செய்ய முடியுமா? சாத்தான்குளத்துல அப்பா மகன கொடூரமா அடிச்சு கொன்ற ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் ரகுகணேஷ், பாலகிருஷ்ணன், தலைமை காவலர் முருகன், காவலர்கள் சாமதுரை, முத்துராஜ், செல்லத்துரை, தாமஸ் பிரான்சிஸ் அப்புறம் வெயில்முத்து இவங்களுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. இவங்க 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனைய நீதிபதி முத்துக்குமரன் வழங்கினாரு. அதாவது தனித்தனியா தண்டனை அப்படிங்கிற பெயர்ல இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட தனித்தனியா அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்ப ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தினர் மட்டும் இல்லாம பலரும் வரவேற்றிருக்காங்க. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யறவங்களுக்கு இது ஒரு பாடமா அமையும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சாத்தான்குளம் சம்பவத்துல தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதும் அந்த 9 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. 9 பேருக்கும் இதுவரைக்கும் காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டு வரக்கூடிய பிழைப்பூதியம் நிறுத்தப்படும். இவங்க 9 பேரும் இனிமே கடும் குற்ற வழக்கோட கைதிகளா தான் கருதப்படுவாங்க. 9 பேரும் அவங்களோட தண்டனையை குறைக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்ய வாய்ப்பிருக்கு. 9 பேருமே அவங்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகைய நிறுத்தி வைக்க கேட்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீட்டப்போ தண்டனை உறுதி செய்யப்பட்டா அவங்க உச்சநீதிமன்றத்தை நாடலாம். தமிழக ஆளுநர் கிட்ட கருணை மனு கொடுக்க வாய்ப்பு வழங்கப்படும். ஆளுநர் கருணை மனுவை நிராகரிச்சா குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அளிக்கலாம். குடியரசுத் தலைவரும் இவங்களோட கருணை மனுவை நிராகரிச்சா சீராய்வு மனுவை 9 பேரும் தாக்கல் செய்ய வாய்ப்பிருக்கு. அந்த சீராய்வு மனுவும் தள்ளுபடி ஆச்சுன்னா அதுக்கு பின்னாடி தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய நிலை வரும் அப்படின்னு தெரியுது. 600 பக்கங்கள் கொண்ட இந்த வழக்கோட தீர்ப்ப நீதிபதி வாசிச்சப்போ இது சாதாரண குற்றம் இல்ல, நிராயுத பாணியா இருந்தும் 2 பேரையும் நைட்டு முழுக்க காவல் நிலையத்துல வச்சு கொடூரமா தாக்கியிருக்காங்க. அரிதினும் அரிதான வழக்கு இது. மரண தண்டனை கொடுக்கிறதா அப்படின்னு ஆலோசனை செய்ய வேண்டி இருக்கு. ஆயுள் தண்டனை காவல்துறைக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தாது. அப்பா மகன் இவங்கள நிர்வாணப்படுத்தி கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோட இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்பா மகனுக்கு செஞ்ச கொடூரங்களை படிக்கிறதுக்கே பதபதைக்குது அப்படின்னு சொன்னாரு. கொரோனா ஊரடங்கப்போ கடையை திறந்து வச்சதுக்காக அப்பா மகனை காவல் நிலையத்துக்கு விசாரணை அப்படின்னு கூட்டிட்டு போய் அவங்கள கடுமையா தாக்கி உடம்புல ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சு துன்புறுத்தியே கொலை பண்ணிருக்காங்க. இந்த வழக்குல 6 வருஷங்கள் கழிச்சு இப்பதான் அவங்க 9 பேருக்கும் தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் மரண தண்டனையை கொடுக்க முடியும். அப்படி இருக்கையில எப்படி இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்திய தண்டனை சட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொலைக்கும் தனித்தனியா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும். சாத்தான்குளம் வழக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. ஒருவர் செஞ்ச குற்றத்துக்காக அவருக்கு 2 தடவை மரண தண்டனை விதிக்கப்படுறதுதான் இரட்டை மரண தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது. சாத்தான்குளம் வழக்குல அப்பா ஜெயராஜ் அப்புறம் மகன் பென்னிக்ஸ் அப்படின்னு 2 பேருமே கொல்லப்பட்டதால ஒவ்வொரு கொலைக்கும் தனித்தனியா ஒரு மரண தண்டனை அப்படின்னு மொத்தமா 2 மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல அப்பா அப்புறம் மகன் அப்படின்னு 2 உயிர்கள் பறிக்கப்பட்டதால இந்திய தண்டனை சட்டத்தின்படி 2 கொலை குற்றங்களுக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஒரே நேரத்துல இல்லனா அடுத்தடுத்து 2 பேரை கொலை செய்யறது அரிதினும் அரிதான செயலா கருதப்படுது. இந்த மாதிரியான கொடூரமான குற்றங்களுக்கு உச்சகட்ட தண்டனைய உறுதிப்படுத்தின நீதிமன்றம் இப்படி தீர்ப்பு கொடுக்கும். நடைமுறையில ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் மரண தண்டனைய நிறைவேற்ற முடியும், தூக்கிலிட முடியும். ஆனா சட்டப்பூர்வமா ஒரு மரண தண்டனை மன்னிப்பு இல்லனா மேல்முறையீடு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக ரத்து செய்யப்படலாம், இல்லனா குறைக்கப்படலாம். அப்படி செஞ்சா இன்னொரு மரண தண்டனை அமல்ல இருக்கும். இது குற்றவாளிகளுக்கு சலுகை கிடைக்கிறத தடுத்து அவங்க செஞ்ச ஒவ்வொரு உயிரிழப்புக்கும் உரிய தண்டனைய உறுதிப்படுத்துது. அதனாலதான் இரட்டை மரண தண்டனை விதிக்கப்படுது. சாத்தான்குளம் வழக்கில் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை. இரட்டை தூக்கு தண்டனை என்றால் என்ன? இவர்கள் 9 பேரும் மேல்முறையீடு செய்ய முடியுமா? சாத்தான்குளத்துல அப்பா மகனை கொடூரமா அடிச்சு கொன்ற ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் ரகுகணேஷ், பாலகிருஷ்ணன், தலைமை காவலர் முருகன், காவலர்கள் சாமதுரை, முத்துராஜ், செல்லத்துரை, தாமஸ் பிரான்சிஸ் அப்புறம் வெயில்முத்து இவங்களுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. இவங்க 9 பேருக்கும் இரட்டை மரண தண்டனைய நீதிபதி முத்துக்குமரன் வழங்கினாரு. அதாவது தனித்தனியா தண்டனை அப்படிங்கிற பெயர்ல இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட தனித்தனியா அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்ப ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தினர் மட்டும் இல்லாம பலரும் வரவேற்றிருக்காங்க. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யறவங்களுக்கு இது ஒரு பாடமா அமையும் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
சாத்தான்குளம் சம்பவத்துல தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதும் அந்த 9 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. 9 பேருக்கும் இதுவரைக்கும் காவல்துறை சார்பில வழங்கப்பட்டு வரக்கூடிய பிழைப்பூதியம் நிறுத்தப்படும். இவங்க 9 பேரும் இனிமே கடும் குற்ற வழக்கோட கைதிகளா தான் கருதப்படுவாங்க. 9 பேரும் அவங்களோட தண்டனையை குறைக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்ய வாய்ப்பிருக்கு. 9 பேருமே அவங்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகைய நிறுத்தி வைக்க கேட்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீட்டப்போ தண்டனை உறுதி செய்யப்பட்டா அவங்க உச்சநீதிமன்றத்தை நாடலாம். தமிழக ஆளுநர் கிட்ட கருணை மனு கொடுக்க வாய்ப்பு வழங்கப்படும். ஆளுநர் கருணை மனுவை நிராகரிச்சா குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அளிக்கலாம். குடியரசுத் தலைவரும் இவங்களோட கருணை மனுவை நிராகரிச்சா சீராய்வு மனுவை 9 பேரும் தாக்கல் செய்ய வாய்ப்பிருக்கு. அந்த சீராய்வு மனுவும் தள்ளுபடி ஆச்சுன்னா அதுக்கு பின்னாடி தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய நிலை வரும் அப்படின்னு தெரியுது. 600 பக்கங்கள் கொண்ட இந்த வழக்கோட தீர்ப்ப நீதிபதி வாசிச்சப்போ இது சாதாரண குற்றம் இல்ல, நிராயுதபாணியா இருந்தும் 2 பேரையும் நைட்டு முழுக்க காவல் நிலையத்துல வச்சு கொடூரமா தாக்கியிருக்காங்க. அரிதினும் அரிதான வழக்கு இது. மரண தண்டனை கொடுக்கிறதா அப்படின்னு ஆலோசனை செய்ய வேண்டி இருக்கு. ஆயுள் தண்டனை காவல்துறைக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தாது. அப்பா மகன் இவங்கள நிர்வாணப்படுத்தி கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பழிவாங்கக்கூடிய நோக்கத்தோட இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்பா மகனுக்கு செஞ்ச கொடூரங்களை படிக்கிறதுக்கே பதபதைக்குது அப்படின்னு சொன்னாரு. கொரோனா ஊரடங்கப்போ கடைய திறந்து வச்சதுக்காக அப்பா மகனை காவல் நிலையத்துக்கு விசாரணை அப்படின்னு கூட்டிட்டு போய் அவங்கள கடுமையா தாக்கி உடம்புல ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சு துன்புறுத்தியே கொலை பண்ணிருக்காங்க. இந்த வழக்குல 6 வருஷங்கள் கழிச்சு இப்பதான் அவங்க 9 பேருக்கும் தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் மரண தண்டனையை கொடுக்க முடியும். அப்படி இருக்கையில எப்படி இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்திய தண்டனை சட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொலைக்கும் தனித்தனியா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும். சாத்தான்குளம் வழக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. ஒருவர் செஞ்ச குற்றத்துக்காக அவருக்கு 2 தடவை மரண தண்டனை விதிக்கப்படுறதுதான் இரட்டை மரண தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது. சாத்தான்குளம் வழக்குல அப்பா ஜெயராஜ் அப்புறம் மகன் பென்னிக்ஸ் அப்படின்னு 2 பேருமே கொல்லப்பட்டதால ஒவ்வொரு கொலைக்கும் தனித்தனியா ஒரு மரண தண்டனை அப்படின்னு மொத்தமா 2 மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல அப்பா அப்புறம் மகன் அப்படின்னு 2 உயிர்கள் பறிக்கப்பட்டதால இந்திய தண்டனை சட்டத்தின்படி 2 கொலை குற்றங்களுக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஒரே நேரத்துல இல்லனா அடுத்தடுத்து 2 பேரை கொலை செய்யறது அரிதினும் அரிதான செயலா கருதப்படுது. இந்த மாதிரியான கொடூரமான குற்றங்களுக்கு உச்சக்கட்ட தண்டனையை உறுதிப்படுத்தின நீதிமன்றம் இப்படி தீர்ப்பு கொடுக்கும். நடைமுறையில ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை தான் மரண தண்டனையை நிறைவேற்ற முடியும், தூக்கிலிட முடியும். ஆனா சட்டப்பூர்வமா ஒரு மரண தண்டனை மன்னிப்பு இல்லனா மேல்முறையீடு அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக ரத்து செய்யப்படலாம், இல்லனா குறைக்கப்படலாம். அப்படி செஞ்சா இன்னொரு மரண தண்டனை அமல்ல இருக்கும். இது குற்றவாளிகளுக்கு சலுகை கிடைக்கிறத தடுத்து அவங்க செஞ்ச ஒவ்வொரு உயிரிழப்புக்கும் உரிய தண்டனையை உறுதிப்படுத்துது. அதனாலதான் இரட்டை மரண தண்டனை விதிக்கப்படுது.